निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे और निमिषम हरे कृष्ण ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். பீஷ்மதேவர் இந்த உலகத்திலிருந்து எப்படி வைகுண்டத்தை அடைந்தார், அதுதான் இந்த அத்தியாயம். பின்னாடி சொல்லுங்க. சூத உவாச்ச इति भीत प्रजाद्रोहात् सर्वधर्म विवित्सया ततो विनशनं प्राघात् यत्र देवव्रतोपतत्. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அநேக பிரஜைகளை கொன்றுவிட்டதை எண்ணி அச்சமடைந்த யுதிஷ்ட மகாராஜன் படுகொலை நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பீஷ்மதேவர் ஒரு அம்பு படுக்கையில் படுத்தவாறு உயிரை விடும் நிலையில் இருந்தார். इति भीत प्रजाद्रोहात् प्रजाद्रोहात् भीतः. யுதிஷ்டிர மகாராஜர் அவர் நினைத்து கொண்டிருந்தார், நான் எவ்வளவு இந்த யுத்தத்துல எவ்வளவு பேர் மரணம் அடைந்ததற்கான காரணம் அப்படின்னு நினைத்து கொண்டு குற்ற உணர்வுல பயந்து கொண்டு இருந்தார். சர்வ தர்ம விவித்சயா, பல வகையான தர்மங்களை விவித்சயா, விவித்சயா அப்படின்னா அறிந்து கொள்ளும் ஆசையுடன், எல்லா வகையான தர்மங்களை அறிந்து கொள்ளும் ஆசையுடன், ததோ வினஷனம் பிராகாத் யத்ர தேவவ்ரதோபதத். வினஷனம் அப்படிங்கிற இந்த வார்த்தை குருக்ஷேத்திரத்தை குறிக்கின்றது. யுதிஷ்டிர மகாராஜர் எல்லா பல வகையான தர்மங்களை அறிந்து கொள்ளும் ஆசையுடன், நான் இவ்வளவு பேர் மரணம் அடைந்ததற்கான காரணம் அப்படிங்கிற அந்த பயத்துடன் குருக்ஷேத்திர யுத்த பூமிக்கு சென்றார். குருக்ஷேத்திர யுத்த பூமி பெரிய யுத்த பூமி. எந்த பகுதிக்கு சென்றாருன்னா, எத்திர தேவவ்ரதோபதத், எந்த இடத்தில் தேவவ்ரத அப்படிங்கிற வார்த்தை பீஷ்மரை குறிக்கின்றது. எந்த இடத்தில் பீஷ்மர் வீழ்ந்து இருந்தாரோ அந்த இடத்திற்கு சென்றார். இங்க பார்க்கும் பொழுது பொதுவாக
பயம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு தேவையானது. பயம் குறிப்பாக தவறான விஷயத்தை செய்யறத வந்து நம்ம அதை பத்தி நம்ம பயப்படணும். ஆ. போன மாசம் வந்து ஜெகநாத ரத யாத்திரையில பங்கேற்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப அங்க இருந்த ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார். அது அவர் சொன்னார், ஒரிசால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரிசால இருக்கிற பெரும்பாலான மக்கள், குறிப்பாக அரசாங்கம், எந்த கட்சி அரசாங்கத்துக்கு வந்தாலும் அவங்க வந்து ஜெகநாதரை பத்தி பயப்படுவாங்க. இந்த ஜெகநாதரை பத்தி பயம் இருக்கிறதுனால, அந்த பயம் இருக்கிறதுனால அவங்க தப்பு செய்யறதுக்கு கொஞ்சம் தயப்பக்கப்படும். யாரோட சத்தம் வரும்? சத்தம் யாரு? ஹரே கிருஷ்ணா. அவர் சொன்னார் இந்த மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஜெகநாதரை பத்தி கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த பயம் இருக்கிறதுனால கொஞ்சம் தவறு செய்யறது கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. பயம் இருக்கிறது வந்து முக்கியம். யாருடைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜர் வந்து நான் இவ்வளவு பேர் செத்து போனதுக்கு நான் காரணம் அப்படின்னு நினைத்து அவர் பயப்படுறார். யுதிஷ்டிர மகாராஜர் வந்து போன வாரமே நம்ம விவரமாக பார்த்தோம். இது யுதிஷ்டிர மகாராஜருடைய ஒரு உயர்ந்த வைஷ்ணவ குணத்தினால அப்படி வந்து நினைத்து கொண்டு இருக்கின்றார். அப்ப சர்வ தர்ம விவித்சையா, பல தர்மங்களை புரிந்து கொள்வதற்காக பீஷ்ம தேவர் வீழ்ந்திருந்த அந்த இடத்துக்கு போறார். இந்த 9வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, இந்த 9வது அத்தியாயத்துல பீஷ்மர் எப்படி யுதிஷ்டிர மகாராஜருக்கு தர்மத்தை பத்தி உபதேசிக்கின்றார், அது வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் எப்படி பீஷ்ம தேவர் கிருஷ்ணர் இடத்துல பிரார்த்தனை செய்து அவர் வைகுண்டத்தை அடைகின்றார், இந்த சம்பவங்கள்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லோகம். ததா தே பிராதர சர்வே सर्वे சதஸ்வை ஸ்வர்ணபூஷிதைஹ सदस्वै स्वर्णपूसितै அன்வகச்சன் ரதைர்விப்ரா अन्यवचकच्छन् हृदय विप्र வியாசதௌம்யாதயஸ்ததா. व्यासदौम्यादस्तदा. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ கி ஜெய். அச்சமயத்தில் அவரது சகோதரர்கள் அனைவரும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு முதல் தரமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதங்களில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்களின் புரோகிதரான தௌமியரை போன்ற ரிஷிகளும் வியாசரும் மற்றவர்களும் அவர்களுடன் இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. இந்த இதுல வர்ணிக்கப்பட்டுள்ள அந்த சமயத்துல வந்து பாண்டவர்கள் மற்றும் பல பிராமணர்களையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். வியாசதேவர், தௌமியர் அவர்களும் பாண்டவர்களோடு சேர்ந்து வந்தனர். குறிப்பாக இந்த ஸ்லோகத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்வர்ணபூஷிதைஹி அன்வகச்சன் ரதைர் விப்ரா வியாச தௌமியாதயஸ்ததா. பாண்டவர்கள் வந்து அந்த தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரதங்களுடன் சென்றனர். பாண்டவர்கள் அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது பாண்டவர்கள் வந்து நல்ல ஒரு உடையை உடுத்தி கொண்டு சென்றனர். பகவான் அபி விப்ரருஷே ரதேன ச தனஞ்சய சதைர் வியரோச்சத நிருப குபேர இவ குஹ்ய கைஹி. பாண்டவர்கள் மட்டுமல்ல, கிருஷ்ணரும் பாண்டவர்களோடு சேர்ந்து சென்றார். அர்ஜுனர், தனஞ்சயர்
அர்ஜுனனும் யுதிஷ்டிர மகாராஜரை பின்தொடர்ந்து வந்தார். அப்ப சதைர் வியரோச்சத நிருப குவேர இவ குஹ்ய கை, எப்படி குவேரர் தேவர்களுடைய நிதியமைச்சரான குவேரர் அவர் எப்படி பிரகாசமாக ஜொலிக்கின்றாரோ அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் குவேரர் பாண்டி மிக பிரகாசமாக அவர் ஜொலித்து கொண்டிருந்தார். இங்க பார்க்கும் பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் பொதுவாக ஒருத்தர் மரணம் அடைந்தாருன்னா அந்த வீட்டுக்கு போகும்பொழுதே ஒருத்தர் ஒரு சாதாரண உடையை உடுத்தி கொண்டு போவார்கள். நாட்டிலே சப்போஸ் ஒரு பெரிய தலைவர் மரணம் அடையிட்டான்னா ஒரு கருப்பு கொடி ஏற்றுவாங்க. மரணம் அடைந்த வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம பெரிய ஒரு பட்டுப்புடவை, விலை உயர்ந்த ஆபரணங்கள் இதெல்லாம் நம்ம உடுத்தி கொண்டு போக மாட்டோம். இந்த மரணம் அடை நபர்கிட்ட நம்ம நம்மளுடைய வசதி, நம்மளுடைய சொத்தை காண்பித்து கொள்ள விரும்ப மாட்டோம். இங்க பீஷ்ம தேவர் மரணம் அடையவில்லை, ஆனா மரண படுக்கையில் இருக்கின்றார். மரணத்தின் கடைசி சமயத்துல இருக்கின்றார். அதே அவரை சந்திக்கும் பொழுதும் கூட பொதுவாக நம்ம அந்த மாதிரியான நபரை சந்திக்கிறதுக்கு போகும்போது நல்ல ஆபரணங்களுடன் ஆடம்பரத்துடன் நம்ம போகக்கூடாது. ஏன்னா அந்த மரண படுக்கையில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட போய் நம்மளுடைய ஆடம்பரத்தை, நம்மளுடைய சொத்தையும் காண்பிக்கிறதுக்காக போகக்கூடாது. ஆனா குறிப்பாக இந்த ஸ்லோகத்துல பார்க்கும்பொழுது பாண்டவர்கள் யுதிஷ்டிர மகாராஜர் ஆபரணங்களை அணிந்து கொண்டு பிரகாசமான ஆடையை உடுத்தி கொண்டு குபேரன் போன்ற பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட தோற்றத்துடன் பீஷ்ம தேவரை சந்திக்கிறதுக்காக போறார். இதை பார்த்து நம்ம நினைக்கலாம், ஏன் யுதிஷ்டிர மகாராஜர் அப்படி போறார் அப்படின்னு நம்ம கேள்வி எழலாம். ஏன்னா இதற்கான காரணம் என்னன்னா, பிரபுபாதர் எழுதுறார், கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட அப்படி சொன்னார், நீங்க உங்களுடைய ஒரு அரசருடைய தோற்றம் எப்படி இருக்குமோ, அரசருடைய ஆடை எப்படி இருக்குமோ அதை உடுத்தி கொண்டு நீங்கள் பீஷ்மரை பார்ப்பதற்காக நீங்கள் வாருங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் வலியுறுத்தி சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, சில சமயம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பாண்டவர்கள் அந்த காட்டுல இருந்த பொழுது அப்ப துரியோதனன் அந்த பாண்டவர்கள் எங்க வசித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய ஆடம்பரத்தை அவர் காண்பிப்பதற்காக அங்க போனார். பாண்டவர் இருக்கிற இடத்துக்கு அங்க பக்கத்திலே போய் கூடாரத்தை போட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய ஆடம்பரத்தை காண்பித்து கொண்டு பாண்டவர்கள் கிட்ட ஒரு பொறாமையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதிக ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்பினார். ஆனா இங்க பாண்டவர்கள் அந்த கண்ணோட்டத்துடன் போகவில்லை. ஏன்னா கிருஷ்ணர் அவருக்கு தெரியும், பீஷ்ம தேவர் அவர் கௌரவர் பக்கத்துல இருந்து சண்டை போட்டாலும் பீஷ்ம தேவருடைய ஆசை என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் தான் அரசராக வேண்டும், பாண்டவர்கள் தான் இந்த யுத்தத்துல ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை பீஷ்ம தேவருக்கு எப்பொழுதும் இருந்தது. அந்த பீஷ்ம தேவருடைய மனதை புரிந்து கொண்டு அந்த பீஷ்ம தேவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ராஜாவினுடைய வேஷத்தில் நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால பொதுவாக நம்ம அப்படி மரண படுக்கையில் இருக்கவங்க கிட்ட நம்மளுடைய ஆடம்பரத்தை காண்பிக்க கூடாது. ஆனா கிருஷ்ணர் பீஷ்ம தேவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பீஷ்ம தேவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக பாண்டவர்களை நன்கு அலங்கரித்து கொண்டு வருமாறு சொன்னார். அப்ப பீஷ்ம தேவருக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அவர் வாழ்க்கை முழுவதும் பாண்டவர்கள் ராஜாவாக ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். இப்ப கடைசியில் யுதிஷ்டிர மகாராஜ் அரசருடைய தோற்றத்தில் பார்த்து அவருக்கு சந்தோஷம் ஏற்படும். அதற்காக அவர் கிருஷ்ணர் அப்படி அலங்கரித்து கொண்டு வர மாதிரி சொன்னார்.
4வது ஸ்லோகம். திருஷ்ட்வா நிபதிதம் பூமௌ दृष्ट्वा निपतितं भूमौ திவச்சுதமிவாமரம் विवक्षुतमिमामरम् प्रणेमु पाण्डवा भीष्मम् प्रणेमु पाण्डवा भीष्मं सानुगा सह चक्रिणा. ராணுகா சகசக்தினாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதிஜி. ஆகாயத்தில் இருந்து விழுந்துவிட்ட ஒரு தேவரை போல் தரையில் படுத்து கிடந்த அவரை பீஷ்மரை கண்டு பாண்டவராஜனான யுதிஷ்டர் அவரது இளைய சகோதரர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனும் அவர் முன் தலை வணங்கினார். ஹரேஷ்ணன். திருஷ்ட்வா நிபதிதம் பூமௌ, பூமியில் வீழ்ந்து கிடந்த, பூமியில் படுத்து கொண்டு இருந்த, அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த அந்த பீஷ்மரை பார்த்துவிட்டு, திவச்சுதம் இவாமரம், ஒரு தேவரை போன்ற, ஒரு தேவதையை போன்ற பூமியில் அந்த அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந்த பீஷ்மையை பார்த்துவிட்டு, பாண்டவாகா பிரணேமுகு, பாண்டவர்கள் பீஷ்மரை வணங்கினர். சாணுகா சக சக்ரினா, சாணுகா பாண்டவர்கள் தங்களுடைய அவர்களுடன் சேர்ந்து பல தொண்டர்களும் வந்திருந்தனர், அவர்களுடன் சேர்ந்து. மற்றும் சக்ரினா, சக்ரினா அப்படிங்கிற வார்த்தை, சக்ரி அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணரை குறிக்கின்றது. கிருஷ்ணருடைய ஆயுதம் என சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாக கொண்டிருந்த அந்த கிருஷ்ணருடன் சேர்ந்து பீஷ்மரை வணங்கினர். கிருஷ்ணரும் பீஷ்மரை வணங்கினர். இங்க பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனா கிருஷ்ணர் பகவானாக இருந்தாலும் கிருஷ்ணர் இந்த உலகத்துல லீலைகளை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்ற அந்த கடமைகளை கடைபிடித்து அவர் தன்னுடைய லீலைகளை செய்தார். அதனாலதான் கிருஷ்ணர் பகவானாக இருந்தாலும் அவர் பீஷ்ம தேவருக்கு அவருக்கு விழுந்து நமஸ்காரம் செய்தார். பாண்டவர்களுடைய ஒரு சகோதரர் மாதிரி, பாண்டவர்களுடைய சகோதரர் மாதிரி இருந்து கொண்டு அவரும் பீஷ்மருக்கு நமஸ்காரம் செய்தார். கிருஷ்ணர் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ, அவர் வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் எந்த வர்ணாசிரம கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ அதற்கு ஏற்றபடி அதற்கான நடத்தையை காண்பிக்கின்றார். அதனால்தான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையிலேயே, யதி ஹ்யயம் ந வர்த்தேயம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. எனக்கு 3 உலகத்துல எந்த கடமைகள் எதுவும் கிடையாது, அப்படி இருந்தாலும் என்னுடைய கடமைகளை செய்கின்றேன். யதி ஹயம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மண் அதந்திரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. நான் என்னுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டேன் என்றால் சாதாரண மக்களும் என்னை பின்பற்றி அவர்களும் கடமைகளை செய்வதில் தவறி விடுவார்கள். அதனால அவர்கள் கடமைகள் செய்யாது இருப்பதற்கு நான் பொறுப்பாகி விடுவேன் அப்படின்னு சொல்றார். அதனால கிருஷ்ணர் பீஷ்ம தேவருக்கு நமஸ்காரம் செய்கின்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, பீஷ்மருடைய அவர் எப்படி வைகுண்டத்தை அடைந்தார் அதை பார்ப்பதற்காக எவ்வளவு பேர் அந்த இடத்துக்கு வந்துள்ளனர் அதை பத்தி வர்ணிக்கப்பட்டுள்ளது. தத்ர பிரம்ம ரிஷய சர்வே தேவ ரிஷயஸ்ச சத்தம ராஜ ரிஷயஸ்த தத்ராசன் திரஷ்டும் பாரத புங்கவம். அங்க பிராமணர்கள் ரிஷிகளா இருந்த பிரம்ம ரிஷிகள் வந்திருந்தனர், பல தேவ ரிஷிகள் வந்திருந்தனர், ராஜ ரிஷிகள் அப்படின்னா ஒரு சாதுவினுடைய குணத்தை உடைய அரசர்கள், அப்படிப்பட்ட ராஜ ரிஷிகள் வந்திருந்தனர். எதற்காக வந்திருந்தனர்? தத்ராசன்
திரஷ்டும் பாரத புங்கவம். பாரத அப்படின்னா பரத குலத்தில் பிறந்தவர், பரத குலத்தில் தோன்றியவர். பாரத புங்கவம் அப்படின்னா பரத குலத்தில் தோன்றியவர்களிலேயே மிக சிறந்தவரான அந்த பீஷ்மரை தரிசனம் செய்வதற்காக பல பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் வந்திருந்தனர். அந்த நபர்களிலேயே சில பெயர்களை பட்டியல் போட்டு சொல்லப்பட்டுள்ளது. பர்வதோ நாரதோ தௌம்ய பகவான் பாதராயணஹ பிருகதஸ்வோ பரத்வாஜ சசிஷ்யோ ரேணுகாசுதஹ வசிஷ்ட இந்திர பிரமதஸ் திருதோ கிருத்ஸ்மதோசிதஹ கக்ஷீவான் கௌதமோத்ரிश्च கௌஷிகோத சுதர்ஷனஹ அன்யே ச முனயோ பிரம்மன் பிரம்மராதாதயோ மலாஹ शिष्यैरुपेता आजग्मु कश्यपांगिर सादयः पर्वत मुनिवर, नारद मुनिवर, தௌம்யர், பகவான் பாதராயண. பகவான் அப்படிங்கிற அடைமொழி சொல் இங்க பாதராயண வியாசதேவருக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. வியாசதேவர், பிருகதஸ்வர், பரத்வாஜர் மற்றும் ரேணுகாசுத ஜமதக்னியினுடைய புதல்வனான பரசுராமர், வசிஷ்டர், இந்திரபிரமதர், திருத, கிருத்ஸ்மத, அசிதர், கக்ஷிவான், கௌதம, அத்ரி, கௌஷிகர், சுதர்ஷனர், சிஷ்யோ இவர்கள் எல்லோரும் தன்னுடைய சிஷ்யர்களுடன் சேர்ந்து வந்திருந்தனர். அதர் மட்டுமல்ல, அந்நேச்ச முனையக மற்றும் பல முனிவர்கள். பிரம்மராத், பிரம்மராத் அப்படிங்கிற வார்த்தை சுகதே கோஸ்வாமி குறிக்கின்றது. சுகதே கோஸ்வாமி, கஷ்யப ரிஷி, பிருகஸ்பதி, ஆங்கிரச இவர்கள் எல்லோரும் தன்னுடைய சிஷ்யர்களுடன் சேர்ந்து வந்திருந்தனர். இங்க பார்க்கும் பொழுது இந்த இந்த எல்லா ரிஷிகளை பத்தியும் சில பிரபுபாதர் அந்த பொருளுரையிலும் எழுதி சில சுருக்கமான சில இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இந்த ரிஷிகளினுடைய பெயர்களை பத்தி, பர்வத் ரிஷி யாரு, நாரதர் யாரு, இதை பத்தி தன்னுடைய நீண்ட பொருளுரையிலிருந்து எழுதி கொடுக்கிறார். அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். தௌம்யர் யாரு, வியாசதேவர் யாரு, இதை பத்திலாம் எழுதுறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இவ்வளவு ரிஷிகள் தன்னுடைய சிஷ்யர்களுடன் சேர்ந்து பீஷ்மரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதிலிருந்து பீஷ்மருடைய உயர்ந்த ஸ்தானம் நமக்கு தெரிகின்றது. பீஷ்மர் வைகுண்டத்துக்கு போக போகின்றார், எல்லோருக்கும் தெரியும். பீஷ்மர் அவ்வளவு உயர்ந்த மகாத்மா. அவரை சந்திக்கிறதுக்காக பிரம்மாண்டத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்து, ஏன்னா தேவ ரிஷிகள்லாம் பாத்தீங்கன்னா மேல் உலகத்திலிருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி பல பகுதிகளிலிருந்து இவ்வளவு உயர்ந்த நபர்கள் வந்திருக்கின்றனர். அப்ப பீஷ்மருடைய உயர்ந்த நிலையை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு உயர்ந்தவர். இதுல இன்னொரு கருத்து, ஒரு சுவாரஸ்யமான கருத்து என்னன்னா, சுகதேவ கோஸ்வாமியும் இங்க வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுகதேவ கோஸ்வாமியை பத்தி ஒரு இடத்துல முதலாவது ஸ்கந்தத்தினுடைய 19வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1.19.26 துவம் த்வஷ்ட வருஷம் சுகுமார பாத. பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து பாகவதத்தை கேட்டார். அப்ப சுகதேவ கோஸ்வாமி த்வி அஷ்ட, அஷ்டனா 8, த்வி அஷ்டனா 2, 8ஆல பெருக்கிட்டேன்னா 16. அவர் 16 வயதை உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. பரீட்சித் மகாராஜருக்கு பாகவதம் சொன்ன பொழுது சுகதேவ கோஸ்வாமி 16 வயது மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதே சுகதேவ கோஸ்வாமி இங்க பீஷ்ம தேவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். இத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான விஷயம். ஏன்னா இங்க யுதிஷ்டிர மகாராஜர் இப்பதான் ராஜாவாக ஆக போறார். யுதிஷ்டிர மகாராஜர்
ஒரு 36 வருஷம் வந்து அவர் வந்து ராஜாவாக அரசாட்சி செய்தார். அதற்கப்புறம் அவர் பரீட்சித் மகாராஜர் வந்து ராஜாவாக நியமித்தார். பரீட்சித் மகாராஜர் ஒரு 60 வருஷம் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் 60 வருஷத்துக்கு அப்புறம் அப்பதான் அவருக்கு சாபம் கிடைத்து பாகவதம் கேட்டார் கடைசி 7 நாள்ல. அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் இப்ப பீஷ்ம தேவரை சந்திக்கிற பொழுதே இந்த கூட்டத்துல சுகதேவ கோசாமியும் இருந்தார். இதற்கப்புறம் அப்ப 36 வருஷம் யுதிஷ்டிர மகாராஜர் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் 60 வருஷம் பரீட்சித் மகாராஜர் ஆட்சி செய்தார். அப்ப அந்த 60 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோசாமி கிட்ட இருந்து பாகவதத்தை கேட்டார். அப்ப சுகதேவ கோசாமி கிட்ட இருந்து பாகவதத்தை கேட்டபோது சுகதேவ கோசாமி 16 வயதை உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி 16 வயது இருக்க முடியும்? ஏன்னா இப்பயும் சுகதேவ கோசாமி இருக்கார். இதுக்கப்புறம் 36 + 60 96 வருஷம் இருந்தார். 96 வருஷத்துக்கு அப்புறம் அப்பதான் சுகதேவ கோசாமி பாகவதத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்ப 16 வயதுடன் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முரண்பாடான கருத்தா இருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதுக்கு ஒரு வைஷ்ணவர் அருமையான கருத்து பதில் சொன்னார். அப்ப சுகதேவ் கோசாமி பரீட்சித் மகாராஜருக்கு பாகவதம் சொல்லும் பொழுது அவர் 16 வயது மாதிரி அந்த தோற்றத்தில் இருந்தார். என்ன 16 வயது மாதிரி அவர் வந்து அந்த தோற்றத்தில் இருந்தார். உண்மையில 16 வயசு கிடையாது, 16 வயது மாதிரி தோற்றத்தில் இருந்தார். அதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்? அவருடைய வயசு வந்து குறைந்தபட்சம் 96 வயசுக்கு மேல இருந்தது. நான் அந்த சமயத்துல 16 வயது மாதிரி அவர் தோன்றி கொண்டு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். குறைந்தபட்சம் அவருக்கு வந்து 96 வயசாவது இருந்திருக்கணும். 96 வயசுக்கு மேல 100 வயசுக்கு மேல இருந்திருக்கணும். ஆனா 100 வயசுக்கு மேல இருந்தாலும் அவர் வந்து 16 வயது இளைஞன் மாதிரி அவர் வந்து தோற்றமளித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா அவர் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். காலம் மற்றும் இந்த 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். அப்படின்னா அவர் வந்து முக்தி அடைந்த நிலையில் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சுகதேவ் கோசாமி பேசுகின்ற பேச்சுல இந்த மனிதனுக்கு இருக்கின்ற இந்த 4 தோஷங்கள் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதன் கிட்ட 4 குறைகள் இருக்கும். பிரம, பிரமாத, விப்ரலிப்சா மற்றும் கருணாப்பட்டவர். ஒரு மனிதன் வந்து பல சமயம் வந்து மோகத்தில் மூழ்கி விடுகின்றார், மயக்கத்தில் மூழ்கி விடுகின்றார். அதனால பல தவறுகளை செய்கின்றார். அவருடைய புலன்கள் வந்து அவருடைய புலன்களால எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. புலன்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். அதனால அவர் வந்து மயக்கத்தில் விழுந்து விடுகின்றார். அதனால தவறுகளை செய்கின்றார். அந்த தவறுகளை மறைக்கிறதுக்காக மற்றவர்களை ஏமாற்றுகின்றார். இதுதான் மனிதனுடைய 4 குறைகள். ஆனா சுகதேவ் கோசாமி அவர் 100 வயசுக்கு மேல இருந்தாலும் 16 வயது மாதிரி தோற்றமளித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா அவர் காலத்துக்கும் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட முக்தி அடைந்த நிலையில் இருந்தார். அப்படின்னா அவர் வந்து மனிதருக்கான இந்த தோஷங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். அப்படின்னா அந்த சுகதேவ் கோசாமி பேசுகின்ற பேச்சுல எந்த பிழைகளே இருக்க முடியாது. எந்த பிழைகளே இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட முக்தி அடைந்த நிலையில இருந்தார். அந்த மாதிரி அதை வந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சுகதேவ் கோசாமி இந்த பீஷ்மரை சந்திக்கிறதுக்காக இந்த சமயத்திலும் இருந்தார். அதே சுகதேவ் கோசாமி பரீட்சித் மகாராஜருக்கு பாகவதம் சொல்லும் பொழுது ஒரு 16 வயசு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல என்ன புரிந்து கொள்ளலாம்னா சுகதேவ் கோசாமி காலத்தை வென்றவர், 3 குணங்களை வென்றவர் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அடுத்தது
9வது ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகம். என் பின்னாடி உச்சரிங்க. तान् समेतान् महाभागान् तान् समेतान् उपलभ्य वसूत्तमः उपलभ्य वसूत्तमः पूजयामास धर्मज्ञो पूजयामास धर्मज्ञो देशकालविभागवित्. देशकालविपाकवित्. வைப்பிற்கு கொள்கைகள் ஆசாபக்தி வேதாந்த சுவாமி விஜய். 8 வசுக்களிலும் மிகச் சிறந்தவரான பீஷ்மதேவர் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப எல்லா மத கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அங்கு கூடியிருந்த புகழ்பெற்றவர்களும் சக்தி வாய்ந்தவருமான ரிஷிகள் அனைவரும் உபசரித்து வரவேற்றார். ரிஷிகள் அனைவரையும் உபசரித்து வரவேற்றார். तान् समेतान् महाभागान् उपलभ्य वसूत्तमः पूजयामास धर्मज्ञो देशकालविभागवित्. வசூத்தம வசுக்கள் தேவர்களிலே பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு வகையான தேவர்கள் வந்து வசு அப்படின்னு சொல்றோம். 8 வசுக்கள் இருக்கின்றார்கள். பீஷ்ம தேவர் வந்து ஒரு வசுவினுடைய அவதாரம். அந்த வசுக்களிலேயே சிறந்தவரான பீஷ்ம தேவர் வசூத்தம. மகாபாகான் மிக உயர்ந்த குணங்களை உடைய பீஷ்ம தேவர். தர்மஜ்ஞ எல்லா தர்மங்களை அற விஷயங்களை நுணுக்கமாக அறிந்த பீஷ்ம தேவர். குறிப்பாக தேச கால விபாகவித். வெறும் புஸ்தகத்தின் அடிப்படையில் அவருக்கு தர்மத்தினுடைய ஞானம் இல்ல. புஸ்தகத்தின் அடிப்படையில மட்டுமல்ல, அந்த தர்மத்தை குறிப்பிட்ட சமயத்துல குறிப்பிட்ட காலத்துல அந்த தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயத்தை அறிந்த பீஷ்மதேவர். பல பேருக்கு ஒரு புஸ்தக புழுவாக இருந்து கொண்டு புஸ்தகத்தில் உள்ள விஷயம் தெரியும். ஆனா அந்த விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துல குறிப்பிட்ட காலத்துல எப்படி கடைபிடிக்க வேண்டும், குறிப்பிட்ட சூழ்நிலையில எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்வதற்கு ஒருத்தருக்கு பக்குவ புத்தி தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஞானத்தை உடைய பீஷ்மதேவர். அந்த பீஷ்மதேவர் அவரை சந்திப்பதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார். அதை பார்த்துவிட்டு பூஜையாமாச அந்த எல்லா நபர்களையும் அவர் வந்து வணங்கினார். பூஜையாமாச. இந்த ஸ்லோகம் முக்கியமானது. ஏன்னா பொதுவாக நம்ம வேத கலாச்சாரத்துல விருந்தோம்புதல், திருக்குறள்லையும் ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா விருந்தோம்புதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. விருந்தாளிகளை அதிதிகளுக்கு வந்து எப்படி சேவை செய்ய வேண்டும், அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு அதிகாரமே திருவள்ளுவரே சொல்றார். நம்ம சனாதன தர்மத்துல அதிதி சேவாங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு. இப்பதான் தமிழ்நாட்டுல சில கட்சிகள் வட மாநிலத்திலேருந்து வரவங்க எல்லாம் நீங்க ஹிந்தி பேசுறீங்களா அப்படின்னு ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து வட மாநிலத்துல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு விருந்தாளி மாதிரி அவங்கள நீங்க தமிழ் பேச தெரியாது ஹிந்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறது வந்து இது தமிழ் பண்பாடுக்கே எதிரானது. மொழியின் அடிப்படையில பிரிவினவாதத்தை வந்து பரப்பி கொண்டு இருக்கின்றார். அப்படி பரப்புபவர்கள் வந்து அவங்க தமிழர்களுடைய பண்பாட்டையே கடைபிடிக்கவில்லை. தமிழருடைய பண்பாட்டு என்ன, திருக்குறள்ல சொல்லப்பட்டுள்ள பண்பாடு என்ன, விருந்தோம்புதல். மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ் மொழி தெரியாத மற்ற மாநிலத்துல இந்த மாநிலத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுப்பது, அதுதான் தமிழருடைய பண்பாடு.
அப்படிப்பட்ட பண்பாட்டை கடைபிடிக்காமல் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற மொழிகளை வந்து இகழ்ந்து பேசுறாங்க. விருந்தோம்புதல் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான பண்பாடு. பாகவதத்திலேயே இந்த விருந்தோம்புதலை மட்டுமே இந்த தலைப்புல பார்த்தோம்னா பாகவதத்துல பல உதாரணங்கள் இருக்கு. பல உதாரணங்கள். இந்த பாகவதம் தோன்றியதற்கான ஒரு காரணமே என்ன பார்த்தீங்கன்னா இது விருந்தோம்புதலோடு சம்பந்தப்பட்டது. பரீட்சித் மகாராஜர் தாகத்துடன் பசி தாகத்துடன் இருந்தார். அப்ப அவரை வந்து உபசரிப்பதை வந்து சமிக்க ரிஷி தவறிவிட்டார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பரீட்சித் மகாராஜர் கோவப்பட்டு அவருடைய கழுத்துல வந்து ஒரு தெத்த பாம்பை போட்டுட்டு போறார். அதை தெரிந்து கொண்டு ஸ்ருங்கி வந்து அவருக்கு சாபம் கொடுக்கிறார். ஒரு விதத்துல பார்த்தோம்னா அந்த பாகவதம் தோன்றுவதற்கான முதல் துறையாக பேசப்படுவதற்கான காரணம் என்னன்னா பரீட்சித் மகாராஜரை உபசரிப்பதில் சமிக்க ரிஷி தவறிவிட்டார். ஆனா அதே பரீட்சித் மகாராஜர் அவர் வந்து கிருஷ்ண கதையை கேட்பதில் வந்து அவர் எப்படி ஒரு கிருஷ்ண கதைக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. சுகதேவ் கோசாமி கிருஷ்ண கதையை சொல்லும் பொழுது பரீட்சித் மகாராஜர் அந்த கிருஷ்ண கதையை எப்படி ஆர்வத்துடன் வரவேற்றார். இது ஒரு ஆன்மீக விருந்தோம்புதலுக்கான உயர்ந்த உதாரணம். ஏன்னா நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கிருஷ்ண கதை பேசப்படும் பொழுது அந்த இடத்தில் கிருஷ்ணரே இருக்கின்றார். அப்ப எவ்வளவு கவனமாக அந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக மற்ற வேலை விட்டு விட்டு நம்ம அந்த கிருஷ்ண கதையை கவனமாக கேட்க வேண்டும். அப்ப அதுக்கான உயர்ந்த உதாரணம் பரீட்சித் மகாராஜர். நைஷாதி துஸ்ஸகா க்ஷுண்மாம் த்யக்தோதம் அபிபாததே பிபந்தம் त्वन्मुकाम्बोज சுதம் ஹரிகதாமிருதம். பரீட்சித் மகாராஜர் சொல்றார் 10வது ஸ்கந்தத்துல, நீங்க வந்து நான் பசி தாகத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீர்கள். உங்களுடைய திருமுகத்திலிருந்து நான் பாகவதத்தை கேட்பதனால நான் வந்து உயர்ந்த அமிர்தத்தை பருவி கொண்டிருப்பதற்கான அந்த சுவையை வந்து நான் வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன். அதனால நான் பசி தாகத்தினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீர்கள். நீங்க தொடர்ந்து இந்த பாகவத கதையை கிருஷ்ணருடைய லீலைகளை விரிவாக எந்த ஒரு விவரத்தையும் நீங்க வந்து விட்டு விடாமல் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற. பரீட்சித் மகாராஜர் எப்படி பாகவத கதையை கிருஷ்ண கதையை எப்படி மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றார். இந்த மாதிரி பல உதாரணங்கள் பாகவதத்துல விருந்தோம்புதலுக்கான பல உதாரணங்கள் இருக்கு. பிருத்து மகாராஜர் எப்படி சதுஷ்குமாரர்களை வரவேற்றார், அதுலயும் ஒரு விருந்தோம்புதலுக்கான உதாரணம். ரந்தி தேவர் எப்படி அவர் தன்னுடைய விரதத்தை வந்து 48 நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை முடிப்பதற்கான சமயத்துல பல பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப தன்னுடைய சாப்பாட்டை அவங்களுக்கு எப்படி கொடுக்கிறார், அதுவும் விருந்தோம்புதலுக்கான உயர்ந்த உதாரணம். கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வரார், இந்திரபிரசத்துக்கு வரார், 2 மாதம் தங்கி இருக்கார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருக்கு 2 மாதம் பல மாதம் கிருஷ்ணர் தங்கி இருந்தார். ஒவ்வொரு நாளும் யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்தார். புதுமையான நடன ஏற்பாடு, புதுமையான சாப்பாட்டுல ஒவ்வொரு நாளும் புதுமையான, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே இட்லி தோசையை போடல. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான சாப்பாட்டை சமைச்சார், ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான வரவேற்றை கொடுத்தார். அந்த மாதிரி விருந்தோம்புதலுக்கு வந்து நம்ம சனாதன தர்மத்துல மிக உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதிதி, முன் அறிவிப்பு இல்லாமல் யார் வீட்டுக்கு வருகின்றாரோ அவர்தான் அதிதி. முன் அறிவிப்பு இல்லாமல் ஒருத்தர் வீட்டுக்கு வரும்பொழுது அப்படியும் நம்ம வந்து அந்த நபரை வந்து
பகவானுடைய பிரதிநிதியாக பார்த்து அவருக்கு வந்து ஆர்வத்துடன் சேவை செய்வது. அப்பதான் விருந்தோம்பல், அதுதான் உயர்ந்த விருந்தோம்பலுக்கான உதாரணம். இங்க வந்து பொதுவாக ஒருத்தர் விருந்தாளி வரும்பொழுது அவருக்கு வந்து அவர் கால் அலம்புவதற்கு நம்ம தண்ணீர் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆசனம், அமருவதற்கு ஆசனம். அதுக்கப்புறம் பாரம்பரிய இதுல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மது பார்க்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. பால், தயிர், தேன், நெய் இதெல்லாம் கலர்ந்த ஒரு இது மது பார்க்கம். அதுக்கப்புறம் இனிமையாக பேசுவது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பது, அவங்களுக்கு தகுந்த இந்த மாதிரி விருந்தோம்புதல்ல பல விஷயங்கள் இருக்கும். அவர் இருக்கும் பொழுது அந்த நபருடன் நம்ம கண்ணால் அவரை பார்த்து பேச வேண்டும். மகாபாரதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில விருந்தோம்புதலுக்கான பகுதி வருகின்றது. யுதிஷ்டிர மகாராஜரே பேசி இருக்கின்றார். யுதிஷ்டிர மகாராஜர் அந்த சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து காட்டுக்கு போறார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜரை பின்தொடர்ந்து வந்து பல பிராமணர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகின்றனர். அவர்கள் சொல்றாங்க, நாங்க இந்த துரியோதனுடைய ஆட்சியில நாங்க இருக்க விரும்புவதில்லை. நீங்க எங்க போறீங்களோ நாங்க உங்களோடய இருக்க விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப யுதிஷ்டிர மகாராஜா சொல்றார், என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் அரசனாக இருந்த பொழுது உங்களை வந்து சாப்பாடு போடுறதுக்கு, உங்களை பராமரிக்கிறதுக்கு என்கிட்ட எல்லா வசதியும் இருந்தது. நான் இப்ப காட்டுல எல்லாத்தையும் இழந்து விட்டு நான் போகின்றேன். என்கிட்ட எந்த வசதியுமே இல்லை. அதனால என்னால உங்களுக்கு சேவை செய்யவே முடியாது. அதனால என்னை பின்தொடர்ந்து வராதீர்கள் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப தயக்கத்துடன் கேட்டுக்கொள்கின்றார். அப்ப அந்த சமயத்துல யுதிஷ்டிர மகாராஜர் வந்து ஒரு விருந்தோம்புதலை பற்றி அருமையான ஸ்லோகங்களை சொல்றார். அதுல வந்து சில கருத்துக்கள் சொல்றார். ஒரு விருந்தாளி இருக்கும் பொழுது, அவர் வீட்டுல இருக்கும் பொழுது அவரை பார்த்து நம்ம பேசணும். விருந்தாளி உட்காந்துட்டு இருக்கார், நீங்க பார்த்து டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், நீங்க பார்த்து டிவி அல்லது நீங்க மொபைல் போன் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு தகுந்த உபசரிப்பு கிடையாது. அவர் சொல்றார், விருந்தாளி இருக்கும் பொழுது அவரை பார்த்து நம்ம வந்து பேசிக்கொண்டு இருக்கணும். அவர் இருக்கும் பொழுது அவருடைய நலனை பத்தி நம்மளுடைய மனசுக்குள்ளே நம்ம வந்து சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் விருந்தாளி வந்து வீட்டை விட்டு போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சென்று அந்த விருந்தாளியை வந்து விட்டுட்டு வரணும். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. யுதிஷ்டிர மகாராஜா சொல்றார், ஒரு இல்லறத்துல இருக்கிறவங்களுடைய வீட்டுல வந்து இந்த 4 விஷயத்துக்கு, ஒரு விருந்தாளி வரும்போது 4 விஷயத்துக்கு எந்த சமயத்திலையும் குறைபாடே இருக்கக்கூடாது. அந்த விருந்தாளி அமருவதற்கு ஒரு ஆசனம், அவருக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இனிமையான பேச்சு, இந்த 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 விஷயங்களுக்கு ஒருபோதும் வந்து ஒரு குறைபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி பல இடத்துல விருந்தோம்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க பார்க்கும் பொழுது இங்க பீஷ்ம தேவர் வந்து மரண படுக்கையில, அம்பு படுக்கையில படுத்து கொண்டு இருக்கார். அவரால் எழுந்து நின்று கூட இந்த இந்த முனிவர்களை வந்து உபசரிக்க முடியாது. ஆசனத்துல அமர சொல்வதற்கோ தண்ணி கொடுக்கறதுக்கோ எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா பீஷ்ம தேவர் தன்னுடைய இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இவர்களை வரவேற்றார். அதனாலதான் தர்மஜ்ஞோ தேச கால விபாகவித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்மஜ்ஞோ தேச கால விபாகவித். இதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், உயர்ந்த ஆச்சாரியர்கள் அவர்களுடைய குணங்கள் என்னன்னா, அவர்கள் வந்து பகவானுடைய தொண்டை வந்து சமயத்திற்கும் சூழ்நிலைக்கும் அந்த காலத்திற்கு ஏற்றபடி பகவானுடைய தொண்டை வந்து செய்தனர். ஆனா பல சமயத்துல பகவானுடைய பிரச்சாரத்தை
பக்தி பிரச்சாரத்தை செய்யும் பொழுது குறிப்பாக பாரத தேசத்துக்கு வெளியில அந்த சனாதன தர்ம கலாச்சாரம் இல்லாத இடத்துல பலவிதமான கட்டுப்பாடுகள் நியமனங்கள் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்துல ஆச்சாரியர்கள் வந்து அந்த சமயத்துல எப்படி பக்தி பிரச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்கேற்றபடி அந்த பக்தி பிரச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தனர், கடைபிடித்தனர். நம்ம தர்ம விஷயத்துல பார்க்கும் பொழுது சில அடிப்படை கொள்கைகள்னு இருக்கு. அதுக்கப்புறம் சில விஷயம் சில டீடைல்ஸ், அடிப்படை கொள்கைகள் மற்றும் சில டீடைல்ஸ்னா சில விவரங்கள். அடிப்படை கொள்கைகளை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் மாற்றக்கூடாது. ஆனா சில விவரங்கள், சில டீடைல்ஸ் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாத்தலாம். ஆனா அதுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம அடிப்படை கொள்கைகளுக்கும் அந்த விவரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டிருக்கணும். சில பேர் அடிப்படை கொள்கைகளே மாற்றிடுறாங்க. அடிப்படை கொள்கைகளை மாற்றும் பொழுது அதுதான் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த தர்மத்திலிருந்து அவங்க வீழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். தர்மத்தை பரப்பதிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள் அடிப்படை கொள்கைகளே மாத்தினாங்கன்னா. அல்லது சில பேர் சில சூழ்நிலைகள்ல அந்த டீடைல்ஸை மாத்தணும், ஆனா அந்த டீடைல்ஸையும் மாத்தக்கூடாது அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்படி பிடிவாதமாக இருந்தாங்கன்னா அவங்களால அந்த தர்மத்தை பரப்ப முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம தர்ம விஷயத்தை பரப்பணும்னா அடிப்படை கொள்கைகளை மாற்றாமல் நம்ம அந்த விவரம், சில டீடைல்ஸை மாத்தணும். அது அப்படிதான் ஆச்சாரியர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி பிரபுபாதர், பக்திதான் சரஸ்வதி தோக்கர் போன்ற ஆச்சாரியர்கள் சில அடிப்படை கொள்கைகளை மாத்தாமல் டீடைல்ஸை மாத்தினார். அதுக்கு ஒரு பக்குவ புத்தி தேவைப்படுகின்றது. எது அடிப்படை கொள்கை, எது டீடைல்ஸ், அதற்கான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது பக்குவ புத்தி தேவைப்படுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்யறோம். கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்யும் பொழுது சில விஷயங்கள் அடிப்படை இது, அதை நம்ம மாற்றவே முடியாது. கிருஷ்ணருக்கு வேஷ்டியை இது பண்றோம். வேஷ்டி, அங்கவஸ்திரம், ஆபரணங்கள், காதணிகள் இதெல்லாம் கொடுக்குறோம். புல்லாங்குழல் அல்லது கிரீடம் அல்லது தலைப்பாகை இது பண்றோம். இதெல்லாம் மாற்றவே முடியாது. இன்னைக்கு கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் கொடுக்க போறது இல்ல. புல்லாங்குழல் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை நம்ம மாற்ற முடியாது. இல்ல இன்னைக்கு கிருஷ்ணருக்கு வேஷ்டியை கொடுக்காம அவருக்கு ஒரு ஜட்டியை மட்டும் போட்டுடுறேன் அல்லது அதுவே போடாம இருக்கேன் அப்படின்னு நம்ம மாற்ற முடியாது. இதெல்லாம் அடிப்படை இது. ஆனா நீங்க இந்த வேஷ்டிக்கு பல ஆபரணங்கள் இருக்கலாம். நம்ம வெவ்வேறு ஆபரணங்களை தேர்ந்தெடுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய கற்பனைக்கு ஏற்றபடி அவர் பலவிதமான நிறத்தை உடைய ஆபரணங்களை போடலாம். ஒவ்வொருடைய கற்பனைக்கு ஏற்றபடி அவர் பலவிதமான பாகை பல நிறத்தில் உள்ள தலைப்பாகை அந்த அந்த வேஷ்டியினுடைய நிறத்துக்கு ஏற்றபடி போடலாம். அதுல அது சில டீடைல்ஸ் அதை மாத்திக்கலாம். சில அடிப்படை இதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி வெவ்வேறு விஷயத்திலையும் அந்த மாதிரி பீஷ்ம தேவர் ஒரு மகாஜனர். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பாகவதத்துல 12 மகாஜனர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா 6வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல யமராஜர் இந்த 12 மகாஜனர்களை பத்தி சொல்றார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் நவை விதுர் ரிஷயோ நாபி தேவாஹ ந சித்த முக்கியா அசுரா மனுஷ்யா குதோனு வித்யா தரச்சாரணாதய. பகவானால தர்மங்கள் இந்த பாகவத தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது.
ரிஷிகள், தேவர்கள், மனிதர்கள், வித்யாதர்கள், சாரணர்களால கூட இந்த பாகவத தர்மத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனா யாரு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள்னா மகாஜனர்கள். ஸ்வயம்பூர் நாரதஷம்பூ குமார கபிலோ மனுஹு பிரலாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசகிர்வயம் द्वादशैते विजानीमो धर्मं भागवतं बटा गुह्यं विशुद्धं दुर्बोधं यज्ञात्वामृतमश्नुते. பிரம்மா, நாரதர், சிவபெருமான், குமாரர், கபிலர், ஸ்வயம்புவ மனு, பிரலாதர், ஜனகர், பீஷ்மர், பலிமராஜர், சுகதேவர் கோஸ்வாமி, யமராஜர், இந்த 12 பேர் இந்த பாகவத தர்மத்தை புரிந்து கொண்டிருந்தனர். இந்த பாகவத தர்மம் மிகவும் ரகசியமானது, விசுத்தம், தூய்மையானது. இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். இதை யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் வைகுண்டத்தை அடைகின்றார்கள். யஜ்ஞாத்வா மிருதமஷ்ணுதே, முக்தி அடைகின்றார்கள். அதனால பார்க்கும் பொழுது பீஷ்ம தேவர் அப்படிப்பட்ட மகாஜனர். அதனால அவருக்கு இந்த விருந்தோம்புதலை எப்படி, இந்த விருந்தாளிகளை வரவேற்க வேண்டும், இந்த சூழ்நிலையில எப்படி வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிந்தது. அதனால அவருக்கு பாரம்பரியமாக விருந்தாளிகளை எப்படி வரவேற்கணும் அந்த இது செய்ய முடியலனாலும் தன்னுடைய மனதார தன்னுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக இவர்கள் எல்லோரையும் வரவேற்றார். குறிப்பாக இதுலையும் பார்க்கும் பொழுது பீஷ்ம தேவருடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு இன்ச்சிலையும் கூர்மையான அம்புகள் துளைத்திருந்தன. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தார். அப்படி இருந்தாலும் அவர் தன்னுடைய மனதார இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இவர்கள் எல்லோரையும் வரவேற்றார். இதிலிருந்து எப்படி பீஷ்ம தேவர் அந்த உடம்புனால ஏற்பட்டுள்ள அந்த கஷ்டத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் வந்து விட்டார், அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளி வரும்பொழுது நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே அவரை வரவேற்க கூடாது. ஆனா இது பீஷ்ம தேவர் அந்த மரண படுக்கையில படுத்துக் கொண்டிருந்தார். ஆனா அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? இந்த மாதிரி சில ஆபத்து தர்மம் அப்படின்னு சொல்றோம். அவசர சூழ்நிலையில எப்படி தர்மத்தை கடைபிடிப்பது, அதுதான் ஆபத்து தர்மம். அவசர சூழ்நிலையில எப்படி கடைபிடிக்கிறதை அதை பொதுவான சூழ்நிலையில நம்ம அதே மாதிரி கடைபிடிக்க முடியாது. பீஷ்ம தேவர் படுத்துக்கொண்டே இவர்களை வரவேற்றார். இது அவசர சூழ்நிலையில, அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி கடைபிடித்தார். இதே நம்ம சாதாரண சூழ்நிலையில கடைபிடிக்க கூடாது. ஆபத்து தர்மத்தை அந்த அவசர சூழ்நிலை இல்லாத சமயத்துல நம்ம கடைபிடித்தோம்னா அது அதர்மம் ஆகிவிடும். அது அதர்மம் ஆகிடும். அதனால ஆபத்து தர்மத்தை அந்த அவசர சூழ்நிலையில மட்டும்தான் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பீஷ்ம தேவர் எப்படி இவர்களை வரவேற்றார். இவர் உயர்ந்த மகாஜனராக இருந்தால அவர் சமயத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றபடி விருந்தோம்புதலை அருமையாக கடைபிடித்தார். இதைத்தான் இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அதுதான் இதை பத்தி பல கருத்துக்கள், இந்த தேசத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றபடி எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும் இதுல பார்க்கும்பொழுது பாகவதத்திலே பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா நம்ம இதோட முடித்து கொள்வோம். குறிப்பாக ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு மூலமாக இதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் நம்ம 10வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கும். கேள்விகள் இருந்து ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ப்ரோ எனக்கு நீங்க அந்த முன்ன சொன்ன டவுட் தான் ப்ரோ. சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணர் வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியை வரன்னு சொல்லப்பட்டு வச்சிருக்கேன் ப்ரோ நானு. ஆனா அது எப்படி ப்ரோ? நீங்க சொல்லும்போது அவருக்கு 80 வயசா இருக்குன்னு சொன்னீங்க.
யுதிஷ்ட மகாராஜ தரிசனம் பண்ணியிருந்த அவர் யுதிஷ்ட மகாராஜ சந்திச்சாருன்னா அப்போ கிருஷ்ணர் இருந்திருப்பாரு. இப்போ அந்த டைம்ல தான் இப்போ அவர் சந்திச்சிருப்பாரு. சுகழை கோஸ்வாமி பாகவதம் சொல்லும் பொழுது அவருடைய வயசு கட்டாயம் 100 வயசுக்கு மேல. இப்ப பீஷ்ம தேவரை சந்திக்கும் பொழுது சுகதேவ் கோஸ்வாமி இருந்திருக்காரு. சுகதேவ் கோஸ்வாமி தன்னுடைய அம்மாவனுடைய கர்ப்பத்துல 16 வருஷம் இருந்தார். அவர் கர்ப்பத்திலிருந்து வெளியில பிறக்கிறதுக்கு தயக்கப்பட்டு கொண்டு இருந்தார். அவர் நினைச்சார், நான் வெளியில பிறந்தேன்னா நான் வந்து கிருஷ்ணனுடைய மாயா சக்தியில மூழ்கி விடுவேன் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து பிறக்கிறதுக்கே தயக்கப்பட்டு கொண்டு இருந்தார். அப்ப வந்து கிருஷ்ணர் அவருடைய கர்ப்பத்துல புகழ்ந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து அவர் சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய மாயா சக்தி உங்களை வந்து பாதிக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். அதற்கப்புறம் பிறந்தார். பிறந்த உடனே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டார். உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுடைய குழப்பம் என்ன? என்னோட குழப்பம்னாக்கோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சுகதேவ கோஸ்வாமி அவதரிக்கிறான்னு படிச்சேன் நானு. கிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல ஆமாங்க. இல்ல இல்ல. ஏன்னா பாகவதத்துல பாருங்க 10வது ஸ்கந்தத்துல 86வது அத்தியாயமோ 86 88 கிருஷ்ணர் வந்து மிதிலாவுக்கு போறார். மிதிலாவுல கிருஷ்ணருடைய 2 பக்தர்கள் இருந்தனர், ஸ்ருததேவ மற்றும் பகுலாஸ்வர் அப்படின்னு. ஸ்ருததேவர் பகுலாஸ்வரை சந்திக்கிறதுக்காக கிருஷ்ணர் மிதிலாவுக்கு போறார். அந்த மிதிலாவுக்கு போகும்போது கிருஷ்ணர் பல முனிவர்களையும் தன்னோடு சேர்த்துக்கொண்டு அவர் மிதிலாவுக்கு போறார். அந்த முனிவர்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா அதுலயும் சுகதேவ் கோஸ்வாமியுடைய பெயர் வருது. கிருஷ்ணர் சுகதேவ் கோஸ்வாமியுடன் சேர்ந்து மிதிலாவுக்கு போறார். சுகதேவ் கோஸ்வாமி மற்றும் பல முனிவர்களோட சேர்ந்து. அப்ப கிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் தான் சுகதேவ் கோஸ்வாமி தோன்றினார். அதற்கான அது வந்து இது வந்து சரியானது கிடையாது. எதை வச்சு அது சொன்னாங்கன்னாக்கோ பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி 2 பேருமே வந்து பகவானை நேரடியா தரிசனம் பண்ணணும். அவங்க கர்ப்பத்தை இருந்து தான் தரிசனம் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பேத்துக்கு ஒற்றுமை பத்தி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது கர்ப்பத்துல அவங்க கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தார். அதனால கிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பிறந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது போட்டிருந்ததுன்னா 2 பேரும் கிருஷ்ணர் அவங்க கர்ப்பத்தை தரிசனம் பண்ணாங்க, ஆனா நேர பண்ண முடியாது. கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்லி அப்படி இல்லை. இந்த பாகவதத்திலே அதுல பாருங்க, கிருஷ்ணர் மிதிலாவுக்கு போனபோது சுகதேவ் கோஸ்வாமி இவரோட சேர்ந்து போயிருந்தார். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. வேற கேள்விகள் இல்லைன்னா இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் சந்திப்போம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त की जय. हरे कृष्ण.